கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற அஞ்சாவது வள்ளியில மூணாவது மந்திரம் பார்க்குறோம். ஊர்த்வம் பிராணம் உன்னயதி அபானம் பிரத்யக் அஸ்யதி மத்தியே வாமனம் ஆசீனம் விஸ்வே தேவாஹ உபாசதே. யஹ ഏതൊരുവൻ പ്രാണനെ ഊർധ്വം മേൽപ്പക്കമാ ഉന്നയതി ഉയർത്തറാനോ അപാനവായുവെ പ്രത്യക് കീഴ്പ്പക്കമാ അസ്യതി താഴ്ത്തറാനോ മധ്യേ ഹൃദയ മധ്യത്തിലെ ആസീനം இருக்கிறவனும் வாமனம் பஜிக்கிறதுக்கு எல்லா யோக்கியதைகளும் இருக்கிறவனுமான தம் அவன விஸ்வே தேவாகா எல்லா இந்திரியங்களும் எல்லா இந்திரிய தேவதைகளும் எல்லா பிரபஞ்ச தேவதைகளும் உபாசத்தே உபாசிக்கத்தான் செய்யறா. ஊர்த்வம் பிராணம் உன்னயதி பிராணனை மேல்பக்கமா உயர்த்தறது யஹ ஆரோ அபானம் பிரத்யக் அஸ்யதி அபானவாயுவை கீழ்ப்பக்கமா தாழ்த்துறது யஹ ஆரோ மத்தியே ஆசீனம் வாமனம் நடுவில் இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாய் இருக்கிற விஸ்வே தேவாகா எல்லா தேவர்களும் வெஷ்டி சரீரத்திலையும் சமஷ்டி சரீரத்திலையும் இருக்கிற எல்லா தேவதைகளும் உபாசதே உபாசிக்கத்தான் செய்யறா. எல்லா தேவர்களும் அந்த பரம்பொருளை உபாசிக்கிறா. இந்த வேலைகளெல்லாம் பண்றது பரம்பொருளாக்குமே. கண்ணால காணப்படுற பிரகிருதி விஷயங்கள் வழி பார்க்கிற சத்தியரூபனை கண்டத்துறதுக்காக்கும் மனுஷன் புத்தியை உபயோகிக்கிறது. காரியம் வழியா காரணத்தை கண்டத்துறதுக்கான புத்தியாக்கும் மனுஷனை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்களிலிருந்து செப்பரேட் செய்கிறது. காரணமில்லாக்கி காரியமில்லை. அப்போ காரியத்திலேருந்து காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷன் புத்தி யூஸ் பண்றான். பிராணன் முக்கிய பிராணன் அபானன் மலமூத்திர விசர்ஜனத்துக்கு ஹெல்ப் பண்ற அந்த பிராணன் சமானன் நல்ல ரீதியில பரிபூர்ணமாயிட்டு சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் பிரவர்த்திப்பிக்கிற சமானன். கண்டத்துக்கு கீழே அடிவயருக்கு மேல ஸ்திதி செஞ்சுண்டு உணவுப் பொருள்களை தகிப்பிக்கிற வேலையை பண்றார். வியானன் அப்படிங்கிறவர் எல்லா இடத்திலையும் வியாபிச்சுருக்கிறவர். வியானன் அப்படிங்கிறவர் இல்லாத இடமே இல்லை.
வீர பராக்கிரமங்களை செய்ய வைக்கிறார் வியானன். எல்லா நாடிகளிலேயும் வியாபிச்சுருக்கார். உதானன் சரீரம் விட்டு போற அவஸ்தையில எல்லா வாசனா குணங்களோடும் கூடிட்டு பரலோக யாத்திரைக்கு ரெடியாகிற அந்த பிராணன். 5 முக்கிய பிராணர்களாக்கம் உள்ளது. எல்லா பிரவൃத்திக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிறது மஸ்ட். இதனோடதெல்லாம் பிரவர்த்தனத்துக்கு காரணமாயிருக்கிற மத்திய பாகத்தில் இருக்கிற சிரேஷ்டன், அந்த சிரேஷ்டனாயிருக்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மாவை எல்லா தேவர்களும் இந்திரிய அடிஸ்தான தேவதைகள் அத்தனை பேருமே கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு, பாணி, பாதம், பாயு, வாக்கு, உபஸ்தம் இப்படி இருக்கிற அதிஷ்டான தேவதைகள், இவாளோடதெல்லாம் இந்திரியங்களோடதெல்லாம் அதிஷ்டான தேவதைகள் எல்லாரும் உபாசனை பண்றா. ஹிருதயத்துக்கு நடுவில் உட்காந்துண்டு பிராண விற்த்தியான அந்த வாயுவை மேல்பக்கத்துக்கும் அபான விற்த்தியான வாயுவை கீழ்பக்கத்துக்கும் நன்னா ஆக்டிவேட் பண்ற ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற அந்த பஜனீயனாயிருக்கிற ஆத்மாவை எல்லா இந்திரிய அதிஷ்டான தேவதைகளும் உபாசிக்கிறார். பிராணனேயும் அபானனேயும் இங்க தனியா எடுத்து சொன்னதால சரீரத்தில் இருக்கிற சமானன், உதானன், வியானன் இப்படி இருக்கிற எல்லா வாயுவையும் பிராணனுகளையும் பிரவர்த்திப்பிக்கிறது இந்த ஆத்மாவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்ணு, காது இப்படி இருக்கிற இந்திரியங்களும் அந்த கரணமும் எல்லாம் அதே மாதிரி ரூபம், கந்தம் இப்படி எல்லாம் இருக்கிற ஞானமாயிருக்கிற விஷயங்களை இந்த ஆத்மாவோடு முன்னால சமர்ப்பிச்சு பிருத்திய ஜனங்கள் எப்படியாக்குமோ எஜமானனை சேவிச்சுருக்கா, அதே மாதிரி இந்த இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் எல்லாம் பரம்பொருளை சேவிச்சுருக்கு. இப்படி எல்லா இந்திரியங்களையும் ஆக்டிவேட் பண்ற சைதன்ய ஸ்வரூபன் நம்மளோடு இந்த சரீரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதாக்கும் இந்த மந்திரம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 5வது வள்ளியில 4வது மந்திரம் பார்க்கிறோம். அஸ்ய விஸ்ரம்சமானஸ்ய शरीरस्थस्य देहिनः देहाद् विमुच्यमानस्य किम् अत्र परिशिष्यते एतत् वै तद्. शरीरस्थस्य शरीरத்தில் ஸ்திதி பண்ணற அஸ்ய தேகினஹ இந்த தேகி இந்த ஆத்மா விஸ்ரம்சமானஸ்ய சரீரத்திலிருந்து வேறுபடுறத தேகாது விமுச்சியமானஸ்ய சரீரத்திலிருந்து முக்தமாகறத அத்ரா இங்க கிம் பரிசிஷ்யதே என்ன வாக்கும் மிச்சம் இருக்கு? தது அது ஏதத்து வை இதுதான் அந்த பரபிரம்ம சைதன்யம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, வேற ஒண்ணுமே மிச்சமில்லை. சரீரத்தில் ஸ்திதி பண்ணற ஆத்மா சரீரத்திலேருந்து வேறுபட்டு போறத என்ன மிச்சம் வருது? ஒன்னும் மிச்சம் வரதில்லை அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அப்படிங்கிறது இந்த பிரம்மமே தான்.
எல்லா இடத்திலையும் பூர்ணமாயிட்டு ரொம்பி நிற்கிற பிரம்மம். மரண சமயத்துல ஆத்மா சரீரம் விட்டு போறத காரிய காரண விஷயங்களோடு ரூபமாயிருக்கிற பிராண இந்திரியங்கள் எல்லாம் நசிச்சு போறது. இந்த சரீர இந்திரியங்கள் எல்லாம் நசிக்கிறதையும் இதுலேருந்தெல்லாம் விட்டு நிற்கிற நசிக்காத்த சைதன்ய ஸ்வரூபனாயிருக்கிற ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா அப்படிங்கிறது பிரம்மமாக்கும் அப்படின்னு நஜிகேதஸ் கேட்ட கேள்விக்கு மிருத்யுதேவன் பதில் சொல்றார். தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்ட திரிகாலங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மம் மட்டும்தான் இந்த உலகம் ஃபுல்லா உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த சரீரஸ்தனான சரீரத்துல இருக்கிற தேஹி சரீரம் இருக்கிறவனோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற தேஹி, தேஹி அப்படின்னா ஆத்மாவோடு விஸ்ரம்சமானஸ்யா விசேஷமான சலனம் இருக்கிற, ஸ்ரம்சனம் அப்படின்னா சலனம், விசேஷமான சலனம் இருக்கிற அவஸ்தை, சரீரத்திலிருந்து ஜீவன் வேறுபடுற அவஸ்தை, சரீர சம்பந்தமான விஷயமாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயாக்கும் சரீரத்தை இங்க எடுத்து சொன்னது. தேகாது சரீரத்திலேருந்து விமுச்சியமானஸ்யா சரீரத்தை உபேட்சிச்சு போற தேகியோடு கிம் அத்ர பரிசிஷ்யதே என்னவாக்கும் இங்க மிச்சம் மீதி உண்டாகிறது? மிச்சம் மீதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜீவனில்லாத சரீரம் மட்டும்தான் கிடக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாம் சூக்ஷ்ம தத்துவத்தை விசாரம் செய்யறதுக்கா ஹெல்ப் பண்றதுக்கான விஷயங்களாக்கும். நஜிகேதஸ சிந்தனை பண்ணு சிந்தனை பண்ணு அப்படின்னு மிருத்யுதேவன் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி சொல்லி சிந்தனை பண்றதுக்கு தூண்டுறார், விசாரம் செய்யறதுக்கு தூண்டுறார். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 5வது வள்ளியில 5வது மந்திரம் பார்க்கிறோம். ந பிராணேன ந அபானேன மர்த்யஹ ஜீவதி கஷ்சன இத்தரேன து ஜீவந்தி யஸ்மின் ஏதௌ உபாஸ்ரிதௌ கஷ்சன மர்த்யஹ ஒரு மனிதன் ந பிராணேன பிராணனாலையும் கிடையாது, ந அபானேன அபானவாயுவையும் உபயோகிச்சு கிடையாது, ஜீவதி வாழறது. து ஆனா ஏதௌ இது ரெண்டும் யஸ்மின் ஏதொன்னில பிராணனும் அபானனும் ஏதொன்னில உபாஸ்ரிதௌ ஏதொன்னு ஆசிரயிச்சுண்டு இருக்கோ தேன இத்தரேன அப்படி இருக்கிற அந்த ஆசிரயஸ்தானம் அப்படிங்கிறது
அந்த ஆசிரிய ஸ்தானத்தாலேயாக்கும் உயிரினங்கள் எல்லாம் ஜீவந்தி வாழறது. எந்த ஒரு மனுஷனுமாகட்டும் எந்த ஒரு உயிரினவுமாகட்டும் உயிரினம் அப்படின்னு சொல்லறத இங்க செடி கொடிகள் இல்லை, சரீரம் எடுத்த ஜீவிகள். பிராணனாலேயோ அபானனாலேயோ கிடையாது வாழறது. இது ரெண்டுக்கும் ஆசிரியமாயிருக்கிற இன்னொரு சைதன்யத்தாலேயாக்கும் வாழறது. சர்வ உயிரினங்களும் அந்த பரம்பொருளோட சைதன்யத்தால தான் வாழறது. இங்க அபானவாயு அப்படின்னு சொன்னதால செடி கொடிகளை அவாய்டு பண்ணி பார்த்துதாக்கும். பிராண அபான வாயுக்கள் சரீரத்தில் இருக்கிற சமயத்திலேயாக்கும் மனுஷாளுக்கு வாழறதுக்கு சாதிக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் பிராணனாலேயோ அபானனாலேயோ வாழலை. இந்த பிராணனுக்கும் அபான வாயுவுக்கும் காரணமாயிருக்கிற சைதன்யத்தாலேயாக்கும் வாழறது. இந்த பிராணன் சரீரத்திலேருந்து விட்டு போறதையாக்கும் மனுஷாளுக்கு உயிர் போறது. அதுக்கான ஒரு டீட்டெயில் இங்க சொல்லவாக்கம் செய்யப்படுறது. பிராண அபானாதி வாயுக்கள் ஒரு சேர பிரவர்த்திச்சுண்டு இந்த சரீரம் ஆக்டிவேட் ஆகிறது. அது ஒரு சேர பிரവർത്തിക്കണമാனா அங்க ஒரு சைதன்யம் வேணும். அதனால பிராண அபானாதிகளும் இந்திரியாதிகள மாதிரி அந்த பரம்பொருளோடு ஆத்ஞைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவைகளாக்கும். பிராணன் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அந்த பிராணனை ஆட்டி படைக்கிறது பரமாத்ம சைதன்யமாக்கும். ஆத்மாவாக்கும் மனுஷனோடு ஜீவிதத்துக்கு ஆஸ்பதமாயிட்டு இருக்கு. உலகத்துல சர்வஜராஜரங்களுக்கும் உயிர் இருக்கு. அந்த உயிர் அப்படிங்கிறது அந்த தேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது பரம்பொருளாக்கும். பரம்பொருள் அந்த தேஜஸை கொடுக்கறதுனாலேயாக்கும் உயிரினங்களுக்கு உயிர் இருக்கு. ஒரு மரம் அப்படின்னு எடுத்துட்டானா அந்த மரத்துல ஒரு சில பிரான்சஸ் காஞ்சு போயிருக்கும். அப்படின்னா அந்த காஞ்சு போன இடத்துல இருக்கிற ஜீவ சைதன்யம் அங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மரம் ஃபுல்லா காஞ்சு போச்சுன்னா அந்த மரத்துல கம்ப்ளீட் ஆயிட்டும் ஜீவ சைதன்யம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்மளோட சரீரத்திலேயே பார்த்தானா அவயவங்களுக்கு கேடுபாடு சம்பவிக்கிறது. கையோ காலோ ஏதாவது ஒரு அவயவம் ஆக்டிவேட் ஆகலைனா அந்த இடத்துல ஜீவ சைதன்யம் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதே ஆக்கும் இங்க சொன்னது. உயிர் இருந்துட்டு காரியமில்லை, சரீரத்துல அபானவாயு இருந்துட்டும் பிராணவாயு இருந்துட்டும் காரியமில்லை. இந்த சரீர அவயவங்களை எல்லாம் ஆக்டிவேட் செய்யற அந்த பரம்பொருளோட சக்தி சரீரத்துல உண்டாகணும். அப்பதான் இந்த பிராணவாயுவும் அபானவாயுவும் எல்லாம் ஒர்க் பண்ணும். பிராணஸ்தம்பனம் உண்டாயிட்டு ஒரு சில நிமிஷத்துல திரும்பி இந்த உலகத்துக்கு வரதா கூடியும் உண்டு.
பிராணன் கிடையாது ஜனன மரணங்களை நிச்சயிக்கிறது. பிராணஸ்பந்தனம் இல்லை அப்படின்னாலும் ജീവനുക്ക് കോട്ടം സംഭവിക്കാത്തവയാക്കും ഇങ്ങ பார்த்தோம். பிராணஸ்தம்பனம் நடந்து ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு திரும்பி வரவா இருக்கத்தான் செய்றா. ശരീരത്തെ ജീവൻ இருக்கிறதாயிட்டு നിലനിർത്തുற ശക്തി ശരീരத்தை விட்டு போறதையாக்கும். ശരീരத்துக்கு நாசம் அப்படிங்கிறது സംഭവിக்கிறது. പ്രാണേന ന അപാനേന ന മർത്യഃ ജീവതി. பிராணனாலையும் அபான வாயுவினாலையும் கிடையாது மனுஷன் வாழறது. இத்தரேன துஜீவந்தி. இந்த பிராணன் அபானன் இத ரெண்டையும் தாண்டி இன்னொருத்தராலேயாக்கும் மனுஷன் வாழறது. யஸ்மின் ஏதொന്നിல ஏதோ இந்த பிராணனும் அபானனும் இது ரெண்டும் உபாஸ்ரிதவ் ஆசிரயிச்சுண்டிருக்கோ. ஆரை ஆசிரயிச்சுட்டாக்குமோ பிராணனும் அபானனும் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த பரம்பொருளாக்கும் மனுஷாலும் இந்த உயிரினங்களும் எல்லாம் ஜீவிக்கிறதுக்கு காரணம். பிராணன் சரீரத்துல எல்லா கரணங்களையும் ஆக்டிவேட் பண்றது. பிராணன் இல்லை அப்படின்னா ஜீவிக்க முடியாது. இருந்தா கூடியும் பிராணனை சொல்படிக்கு நிப்பாட்டுற சக்தியை ஆசிரயிச்சுட்டாக்க ஜீவன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. அந்த சக்தி ஸ்வரூபம் ஆறு? அதுதான் பரபிரம்மம். பிராணனை சொல்படிக்கு நிறுத்துற நான் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபமே தான் பரமாத்மா அப்படிங்கிறது. அப்படின்னு நஜிகேதஸுக்கு மிருத்யுதேவன் படிப்பிச்சு கொடுக்கிறார். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல 5வது வள்ளி. வள்ளிகளை நம்ம மொத்தமாயிட்டாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 1 2 3 4 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6வது மந்திரம் ஹந்த தே இதம் பிரவக்ஷ்யாமி குஹ்யம் பிரம்ம சனாதனம் யதா ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதமா. கௌதமா நஜிகேதஸ கூப்பிடுறதாக்கும். கௌதம குலத்துல ஜனிச்சவனே. ஹந்த இப்ப மறுபடியும் நான் இப்போ தே உனக்கு சனாதனம் அழிவில்லாததும் குஹ்யம் ரொம்ப சீக்கிரட்டுமான பிரம்மா அந்த பரபிரம்மத்தை சம்பந்திச்சு பிரவக்ஷ்யாமி சொல்லித்தரேன். யதாச்ச எப்படியாக்குமோ ஆத்மா ஆத்மாவு மரணம் பிராப்ய மரணத்தை பிராபிச்சு பவதி பவிக்கிறது. ததாஜ பிரவக்ஷ்யாமி அந்த மெத்தேடையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். மரணம் மரணம் சொல்றாளே அந்த மரணம் அப்படிங்கிற
அந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லித்தரேன். ஹலோ நச்சிகேதஸே, ரொம்ப சீக்கிரட்டான ஒருபோதும் அழிவில்லாததான பரபிரம்மத்தை நான் உனக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். நீ குழந்தையாக்கும் உனக்கு புரியலைன்னு ஒன்றும் சொல்லாத. உனக்கு புரியற வரைக்கும் நான் இதை உபதேசம் பண்ணி தந்துட்டே இருக்கேன். இந்த பரபிரம்மத்தை தெரியறதுனால இந்த சம்சார சக்கரத்திலிருந்து நிவர்த்தி உண்டாகும். பிரகிருதி அப்படிங்கிற இந்த மாயா உலகத்திலிருந்து நிவர்த்தி உண்டாகும். அந்த பரபிரம்மத்தை தெரியாம இருந்தானா மரணத்துக்கு அப்புறம் ஜீவனுக்கு உண்டாகிற கதி என்னவாக்கும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ கவலைப்படாதே. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்குமே நீ என்கிட்ட கேட்டாய். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா எபிலிட்டியும் உனக்கு இருக்கு. நான் உனக்கு நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரேன். நீ குழந்தையாக்கும், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு மைண்ட் இருக்கிற குழந்தையாக்கும். அதனால நான் ரொம்ப பக்குவமா உனக்கு சொல்லித்தரேன், நீ கேட்டுக்கோ. சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவ சிரவணத்துல இருக்கிற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனும் நம்பிக்கையும் எல்லாம் பார்த்த யமதர்மராஜாவுக்கு குஷி உண்டாகிறது. அதனாலேயாக்கும் ஹந்தா அப்படின்னு ஒரு ஆச்சரிய சப்தம் இங்க சொல்லப்பட்டது. ஹந்தா ஆச்சரியம்தான் கௌதமா. இதந்தே பிரவட்சியாமி, உனக்கு நான் இதை சொல்லித்தரேன். உனக்காயிட்டு நான் இதை சொல்றேன். குஹ்யம் சீக்ரெட்டான விஷயமாக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். பிரம்ம சனாதனம் எப்பவும் இருக்கிற அந்த பிரம்மத்தை நான் உனக்கு சொல்றேன். யதாஜ எப்படியாக்குமோ மரணம் பிராப்தியா, மரணத்தை பிராபிச்சுட்டு மரணம் உண்டாயிட்டு இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியேறதாக்குமே மரணம். அப்படி மரணம் உண்டாயிட்டு ஆத்மாபவதி, ஆத்மாவுக்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஜனன மரணங்கள் இல்லாத சனாதன பிரம்மத்தையும் சரீரத்துல இருக்கிற அந்த ஜீவன் ஷரீரி இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ஆத்மாவை குறிச்சும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் பொறுமையா சொல்றேன், நீ நல்லா பொறுமையாவும் கேட்டுக்கோ. யதாச்ச மரணம் பிராப்தியா, மரணத்தை பிராபிச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். பிரம்மத்துக்கு ஜனன மரணங்கள் இல்லை. அப்போது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஜீவாத்மா பாவத்துல சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவாயிட்டு பிரவேசிச்ச ஜீவன் சரீரங்களுக்குள்ள பிரவேசிச்சு ஜனிக்கிறது. சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் வேறுபடுறத மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. தேகிய சம்பந்திச்சு சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை சம்பந்திச்சு ஷரீரிய சம்பந்திச்சு நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது சரீரங்களை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள பிரவேசனம் பண்ணறத்தியாக்கும் ஒரு உயிரினம் இந்த பிரபஞ்சத்துல ஜனிக்கிறது. அந்த சரீர உபேட்சிச்சு அந்த ஜீவாத்மா வெளியில கிளம்புறத்தையாக்கும் அந்த சரீரத்துக்கு மரணம் சம்பவிக்கிறது. ஜீவாத்மாவுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. சரீரத்திலிருந்து வேறுபட்ட அவஸ்தையில அந்த ஆத்மாவுக்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறத அந்த தேகிய சம்பந்திச்சு சொல்லித்தரேன். தேகம் ஜனன சரீரம், தேகி ஜனனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. சரீரம் ஜனனா நம்மளோட இந்த உடம்பு,
ஷரீரி சொன்னா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. இதை நான் சொல்லித்தரேன். ஆத்ம தத்துவத்தை சம்பந்திச்சு நீ நன்னா ரொம்ப கவனமாயிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்டு இருக்கியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. அதாக்கும் இங்க ஹந்த ஆச்சரியந்தான் இது அப்படிங்கிற சப்தம். இந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக்கும் அப்படின்னு ஹந்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற ஆச்சரியகரமாயிருக்கிற ஆத்ம தத்துவத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன்.